இந்த சகோதரி உங்களுக்கு 7 விதிகளை சொல்லி தருகிறேன். ஃபர்ஸ்ட் விதி, எது உங்களுடையது இல்லையோ அதை தொடாதீர்கள். எது உங்களுடையது இல்லையோ, உங்கள் உடைமை பொருள் எது இல்லையோ அதை தொடாதீர்கள். நம்பர் 1, குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நம்பர் 2, விழும் பொழுதெல்லாம் எழு. யாராவது வந்து எழுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணாத, நீ எழுந்து நில்லு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நாம் விழுதுபட வேண்டும் என்று வேடிக்கை பார்க்கின்றவர்களுக்கு, விரும்புகின்றவர்களுக்கு நாம் தருகின்ற பதிலடி அவர்களை கோபித்துக் கொள்வதோ பகைத்துக் கொள்வதோ அல்ல, நாம் எழுந்து நின்று வெற்றி பெற்று காட்டுவதுதான் நாம் அவர்களுக்கு தருகின்ற பதிலடி. அதனால் விழும் பொழுதெல்லாம் எழுந்து நில்லுங்கள். 2வது விதி. 3வது விதியை சொல்கிறேன், மிக முக்கியமானது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகள் நிறைய இருக்கு அந்த வேதாகமத்தில். எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். இட் இஸ் நாட் பிசிக்கல், இட் இஸ் மெட்டாபிசிக்கல். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். எல்லாருக்கும் தான் எல்லாமே கேட்குது, கேட்குதா? அதான் முக்கியம். நான் சொல்ற பேச்சை என் புள்ள கேட்கவே மாட்டேங்கிறாங்கல்ல, அந்த கேக்குதா? கேக்குதா இல்ல, கேக்குதா? கேட்டுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், பெரியவர்களுக்கும் சொல்லுகிறேன். குழந்தைகளே, நீங்கள் வீட்டில் சூழல் அவ்வளோ சுமூகமா இல்லைதான், எனக்கே தெரியும். இல்லை, அம்மா அப்பா ஓஷோ சொல்கிறான், குழந்தைகளை பெற்றோர்களை மன்னிக்காமல் அவர்கள் மீது அன்பு செலுத்த முடியாது. உண்மைதான், பல குறைபாடுகள் நமக்கு இருக்கும். தாய் தகப்பன் பற்றி குறைபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த தாய் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து அதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எப்பொழுது ஒருவர் தன் வீட்டு பிரச்சனையை, தன் தாய் தந்தையர்க்கான குறைபாடுகளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லையோ, அவனோ அவளோ இந்த உலகத்தில் மிகப்பெரிய மனிதனாக உயர்ந்து வரப்போகிறான் என்று பொருள். இல்லை என்றால் அடுத்தவர்கள் பார்வை உங்களை வளரவே விடாது. அதே போல் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், கணவன் மனைவி பற்றிய குறைபாடுகளை, உங்கள் குழந்தைகள் பற்றிய குறைபாடுகளை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். அதுதான் நீங்கள் குடும்பத்திற்கு தருகின்ற மிக அடிப்படையான மரியாதை. 4வது விதி, உங்கள் பொருளாதார நிலையை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளாது. உங்ககிட்ட காசு இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம். இல்லை என்பதை அடுத்தவர்களிடத்தில் சொல்வதோ, இருக்கிறது என்று அடுத்தவர்களிடத்தில் சொல்லுவதோ யார் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியுடன் வளர்கிறார்கள் என்று உளவியல் சொல்கிறது. வாட்ச் கட்டிட்டு இருக்கிறாங்க, பிராண்டட். ஷூ போட்டிருக்கேன், பிராண்டட். அதற்காக அவங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்கன்றது உனக்கு என்ன தெரியும்? ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு. பொருளாதாரத்தை அடுத்தவர்களிடத்தில் வியந்து காட்டுவது கிடையாது. 4வது விதி, மிக முக்கியமான விதியை நான் சொன்னேன். மிக முக்கியமான அடுத்த விதியை சொல்லுகிறேன். 5வது விதி, முக்கியமா பெண் குழந்தைகள், அடாலசன்ஸ்ல இருக்கிற பாய்ஸ், என்ன தெரியுமா? உங்களுடைய இமோஷனல் வீக்னஸ் அது 2வது ஆளுக்கு தெரியக்கூடாது. ஏய், அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா சொல்லாத. இருக்குல்ல, கம்முன்னு இரு, உள்ள வச்சுக்கோ. ஒரு பிரயோஜனமும் இல்லை சொல்லி, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு அது என்டர்டெயின்மெண்ட் உனக்கு தெரியாது. அவனுக்கு அது பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். உன்னுடைய வீக்னஸ் இருக்குல்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லி தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர்கள், நீங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க இருக்குது நேரம்? வீக்னஸ் இருக்குல்ல, வீக்னஸ், இமோஷனல் வீக்னஸ் யாருக்கும் சொல்லாதீங்க. சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேவையில்லாம சில பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க. Don't share your emotional weakness to anybody. They will start advising you. That is not going to be helping factor for in your life. சரியா? சில பேர்ல எனக்கு கடந்து போறவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன் மேடம். ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பாங்கல்ல, கடந்து போறவங்களை கூட மன்னிச்சிருவேன். சரி, அச்சோ பார்த்து வந்திருக்கப்படாதா? இவங்களை பார்த்தா எனக்கு வயிறெறிஞ்சு போயிடும். எனக்கு அப்படி சொல்றதுனால என்ன லாபம்ன்ற
விழுந்துட்டேன்ல, விழுந்ததுக்கு அப்புறமா சொல்வியா பார்த்து வரக்கூடாதான்னு? இமோஷனல் வீக்னஸை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அவங்க அட்வைஸ்லாம் நமக்கு சரிபட்டு வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், சில கல்பிரிட்ஸ் இருப்பாங்க, அது நம்ம கூடயே இருக்கும், நமக்கு தெரியாது, அது நம்மளை பயன்படுத்தும். அதனால டோன்ட் ஷேர் யுவர் இமோஷனல் வீக்னஸஸ் டு எனிபடி. அடுத்ததா சொல்லவா? ஆறாவது ரொம்ப முக்கியமானது, ரிக்ரெட் இருக்குல்ல. சச்சோ நான் இப்படி பண்ணிட்டேன், ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேன், ஐயோ எனக்கு இப்படி வருத்தமாக இருக்கு அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லிட்டு திரியாதீங்க. அவங்களுக்குலாம் தேவையே கிடையாது. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு தெரிய போகுது, அவ்வளோதான். உங்கள் ரிக்ரெட் கழிய போகிறதில்ல. எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு திரியாதீங்க. ஏழாவது, சாக்ரிஃபைசஸ் பண்ணுறீங்களா, சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நான் இவ்வளோ பண்ணேன், நான் அவ்வளோ பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களுடைய பர்சனாலிட்டியை ரொம்ப கீழே கொண்டு போயிடும். இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சும்மா சொல்லலை. நான் நினச்சி பார்க்குறேன், இவர்கள் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் நுழைந்து நுழைந்து வருகிறேன். நான் எங்கிருந்தெல்லாம் நான் பொருட்களை எடுத்துக்கொள்கிறேன்னு பார்க்குறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்க நமக்கு கெட்டது செஞ்சா அதுக்கு பதிலாக நம்ம நல்லது செய்யணும் கிடையாது. நல்லது செய்யணும். அப்புறம் நீ எப்படி அவங்க செஞ்ச தீமையை விட்டுட்டு அவங்களுக்கு நன்மையை செஞ்சியோ அந்த நன்மையையும் சேர்த்து விட்டுடு. சொல்லிக்கிட்டே தெரியாத, நான் இவ்வளோ பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அவ எனக்கு இப்படி பண்ணா, நான் இப்படி பண்ணேன், அவ என்னை கண்டுக்கவே இல்லை, நான் இவளுக்கு இவ்வளோ பண்ணேன். இந்த 7 விதிகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் செல்ஃப் டிசிப்ளினோடு இருக்கிறார்கள். குழந்தைகள் கனவு காணட்டும், லிபரேட் them. சுதந்திரத்தை சுவாசிக்க விடுங்கள். குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கல்வியை போல் ஒரு சுதந்திரம் குழந்தைகளே இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்வதனால், ஒன்றை தெரிந்து கொள்வதனால். நேற்று கூட நான் சொன்னேன் சார், கல்வியாளருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஸ்கூலை நடத்துகிற செல்வந்தர் தானே, அப்படிதானே? நான் ஸ்பீக்கர். யாருது செல்லோன்றீங்க? அவர் சொன்னாலாம் நான் வரமாட்டேன். நான் என்ன டேட் சொல்கிறேனோ அப்போ தான் அவர் டேட் சொன்னார்னா என்கிட்ட டேட் இருந்தால் வருவேன், இல்லைன்னா என்ன செய்வேன்? இந்த துணிச்சல் யார் கொடுத்தது? காசு என்றால் துணிச்சல் வராது, கல்வி என்றால் துணிச்சல் வரும். கல்வியை துணிச்சலாக நீங்கள் வாழ்வதற்கு, சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதுரையில் சிறை கைதிகள் இருக்காங்க. அந்த சிறை கைதிகள் செய்யக்கூடிய பொருள்கள், அதற்கு ஒரு அங்காடி இருக்கிறது அங்கே, ஃப்ரீடம் அங்காடின்னு. அதை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தான் திறந்து வைத்தேன். என்னை திறந்து வைக்கிறதுக்காக கூப்பிடும் பொழுது அப்பொழுது இந்த சிறைக்கான ஹெட்டாக இருந்தவர் அம்ரீஷ் கெஜ்ரிவால் என்கின்ற ஒருத்தர், டிஜிபி. அங்கே அப்படி நிற்கிறேங்க. அதை சொல்கிற மனசில், பெற்றோர்கள் மனசில் உள்வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய காசு சம்பாதிச்சா போதும் உங்கள் பிள்ளை நினைக்கிறீங்கல்ல, கிடையாது. உங்கள் குழந்தையை எதை நோக்கி செலுத்தணுங்கிற சொல்கிறேன். எது 49 எது 51ன்னு சொல்கிறேன். இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் எங்கே நான் வேறுபடுறேன்றதை மட்டும் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு. நான் அந்த கைதிகளுக்காக பேசுகிறேன். 23,000 பேர் தமிழ்நாட்டில் மொத்தம். அவங்க எல்லாருக்கும் பதாகை போட்டு ஸ்க்ரீன் போட்டு என்னுடைய பேச்சு போது பாளையங்கோட்டை வேலூரெல்லாம் அந்த பேச்சை ஒளிபரப்புகிறாங்க. இங்கே தெற்கு மாட வீதியில் வந்து தேர் கூட்டம், திருவிழா கூட்டம், கார் எடுக்கவே முடியாது. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த போலீஸில் எஸ்பி, அன்னைக்கு மதுரையில் அந்த சிறைத்துறைக்கான எஸ்பி, அவர் வந்து ஃப்ரண்ட் சீட்டில், டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்றார். என்னை பின்னால் உட்கார வச்சு எல்லா க்ரௌடும் இப்படி இருக்க, க்ரௌடுக்கு எதிராக என்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு வராங்க. 2 டிஎஸ்பி வந்து புல்லட்டில் வராங்க. நேராக நாங்கள் வந்து மதுரை ஏர்போர்ட் போகிறோம். மதுரை ஏர்போர்ட்டில் கெஜ்ரிவால் சார் நிற்கிறார். அந்த அம்ரீஷ் கெஜ்ரிவால் சார் போலீஸ் ஆஃபீஸர்.
அவர் நிற்கிறார். எஸ்பி சார் என்னை பார்த்துட்டு உள்ள நான் போன உடனே எனக்கு மரியாதை செலுத்திட்டு போயிட்டார். அந்த டிஎஸ்பி அவர் பேர் முத்துப்பாண்டி என்று நினைக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இதை என் குழந்தைகளுக்கு நான் போய் சொல்லணும் மேடம். நாங்கள் மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய டிஜிபியோ அவங்க எஸ்பியும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் பணிபுரிகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நீங்க எந்த விதத்தில் உயர்ந்து விட்டீர்கள் என்று நான் யோசித்தேன். வேறு எந்த விதமும் கிடையாது மேடம். நீங்கள் கற்றிருக்கக்கூடிய கல்விக்காகத்தான் அவர்கள் இத்தனையும் மரியாதை செலுத்தினார்களே தவிர வேறு எதுவும் இல்லைன்னு. அதனால் தான் சொல்லுகிறேன் பெற்றோர்களே, கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. சொன்னாங்களே உண்மை. 32 நாடுகளுக்கு போயிட்டு வந்த 31 தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாசத்திலிருந்து 32 ஆயிடுச்சு. அது ஏன்னா இப்போ மியான்மர் பர்மா போயிட்டு வந்தேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினது. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை அவர் சொல்லலை. எங்கள் அப்பா என்னை பார்க்க வரலையா, எங்கள் அம்மா என்னை எடுத்துகிட்டு வெளியில் வந்துச்சா, ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டிருக்குது, கொண்டு போய் எங்கள் மாமனார் வீட்டில் பிராட்வேல விட்டுடுன்னு. ரிக்ஷாக்காரர் 1 ரூபா கேட்டார். எங்கள் அம்மாட்ட 1 ரூபா இல்லை, 75 பைசா அங்கே செலவாயிடுச்சு. 25 பைசா இருக்குது. 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும். எனக்கு உடம்பு சரியில்லை, பால் கொடுக்க முடியாது பிள்ளைக்கு. 15 பைசா பிள்ளைக்கு பால். 10 பைசா இருக்குது, கூட்டு போய் விடுவியா இல்லையான்னு மிரட்டியிருக்காங்க எங்கள் அம்மா. ரிக்ஷாக்காரில் 1 ரூபா கொடுத்தா வண்டியில் ஏறி இல்லைன்னா போனேன். இங்கே பாரு, பச்சை உடம்புக்காரி, கைப்பிள்ளைய வச்சிருக்கேன், நான் கொண்டு போய் விடுறதுக்கு இவ்வளோ இது வாங்கி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா. சரி சரி ஏறு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அம்மா ஏறும்போது தான் அந்த காலை பார்த்துருக்காங்க. அந்த கால் 2 பிங்க்கு கால். ஃபஸ்ட்டு ரிக்ஷாவில் ஏறுது. பிறந்து 3 நாள் பிராட்வேல கொண்டு போய் விட்டாங்களா. விட்டுட்டு எங்கள் அம்மா கரெக்டாக முடிச்சு வச்சுருந்தா 10 பைசாவை கொடுத்தாங்க. ரிக்ஷாக்கார் அது வேணான்னு சொல்லிட்டார். பிறந்த 3 நாள்ல இருந்தே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறவனா 32 நாடுகளுக்கோ பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டு வாங்குற ஏன் செலவில். இப்போ வந்துட்டு போனதுக்கோ பிராங்க் டேவிட் சார் தான் கொடுக்குறாரு. படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைக்கிறீர்களோ அது கிடைக்கும். இப்பொழுது என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கு ஓடிக்கொண்டு படிப்பை விட்டு விட்டீர்கள் என்றால் அது கிடைக்கும், தங்காது. எது உங்களுக்கு பர்மனண்டா கிடைக்கணுமோ அதுவும் கிடைக்காமல் போகும். படித்து விட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். குழந்தைகளுக்கு படிப்பினுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுங்கள். இப்படி சொல்றேன், அடாலசன்ஸ் பிள்ளைகள் புரிந்து கொள்வீர்கள்னு நினைக்கிறேன். தப்பு செய்யுங்க. பாஸ்டர் பார்க்குறேன், பண்ணிடப்படாதுன்ட்டு சர்ச்சு நடத்துகிறேன், ஊராக போய் பேசுகிறேன். நீ நான் தப்பு பண்ணுன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதுனாலலாம் அதுங்க தப்பு பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. அதனால் சொல்கிறேன், தப்பு பண்ணுங்க. எது வரைக்கும் தெரியுமா? அது பாவம் என்று உங்கள் மனம் சொல்லுகின்ற நேரத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அது குற்றம் என்று உங்கள் புத்தி சொல்லும், நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்போ 6 மணிக்கு போகிறது 10 மணிக்கு போறீங்க, தப்பு தான். ஆனால் போவதற்கான காரணம் குற்றமாகவோ பாவமாகவோ இருக்கக்கூடாது. நின்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, ஓகே. அதை தாண்டி போச்சுன்னா முடிஞ்சது கதை. வாழ்க்கை மிக மிக இலகுவானது. It is so simple, but to understand this simplicity is not easy. It is complicated. But do understand that your life is so simple and so easy. Please accept as it is. Denial பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்காது. பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நான் என் தாய் தந்தையர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் என் பிள்ளைக்கு தர முடிவதில்லை. அதை நான் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா 21 வயசில் டீச்சர் ஆனாருங்க பிராங்க் சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க 21 வயசுலேயே ஆகுங்கன்னு. வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், 21 வயசில் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கை குழந்தை போல் இருக்கிறார்கள் 21 வயதில்.
எது கேட்டாலும் அம்மா அம்மா அப்பா அப்பான்னு வாயை பார்த்துட்டு இருக்குதுங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா நான்லாம் 21 வயசில் மிசைல் மாதிரி இருந்தேன், உங்கள் பேர பையன் என்னம்மா இப்படி இருக்கிறான்னு. எங்கள் அம்மா தந்த பதில் என்ன தெரியுமா? நான் உனக்கு வறுமையை காட்டி வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தேன், நீ வைரங்களையும் முத்துக்களையும் ஊட்டி உன் பிள்ளைக்கு வாழ்க்கை காட்டுகிறாய், அதனால் தான் இந்த டிலேன்னு சொன்னாங்க.